गाइस நம்ம கமல்ஹாசன் எஸ்டிஆரோட தக் லைஃப் இந்த படத்தை பத்தி ஒரு வேற லெவலான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த தக் லைஃப் படத்துக்கான அந்த கொலை மாசான அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசன்ட்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த தக் லைஃப் படத்துக்கான அந்த கொலை மாசான அப்டேட் என்னன்னு பார்த்தறலாம். தக் லைஃப் மணிரத்னம் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் எஸ்டிஆர் நடிக்கிற ஒரு பக்க ஆக்ஷன் கேங்ஸ்டர் படம். நாயகன் படத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு மணிரத்னமும் கமல்ஹாசனும் இணைஞ்சிருக்காங்க. இதனாலே ஒரு வெறித்தனமான எதிர்பார்ப்பு இந்த தக் லைஃப் படத்து மேல இருக்கு. நாயகன் படத்துலயும் கமல்ஹாசனை வேற லெவல் கேங்ஸ்டரா காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த தக் லைஃப் படத்துலயும் நம்ம கமல்ஹாசனை பயங்கரமா காமிக்க போறாரு. படத்துல ஒரு ஸ்டார் காஸ்ட் பட்டாளமே இருக்கு. நாம கமல்ஹாசன் எஸ்டிஆரையும் தாண்டி த்ரிஷா, அபிராமி, ஐஸ்வர்யா லட்சுமி, அசோக் செல்வன், ஜோர்ஜ் ஜார்ஜ், நாசர்லாம் முக்கியமான ரோல்ல வர போறாங்க. இந்த தக் லைஃப் படத்தை வர ஜூன் 5 பயங்கரமா தியேட்டர்ல இறக்க போறாங்க. சோ அத முன்னிட்டு மூவிக்கான ப்ரமோஷன் ஒர்க்ல படக்குழு போய் இறங்கிருக்காங்க. படத்துக்கான ட்ரைலரை நேத்து லான்ச் பண்ணாங்க. சொன்ன மாதிரி ஈவினிங் 5 மணிக்கு ட்ரைலர் தாறுமாறா வந்துருச்சு. ட்ரைலர் கட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா உண்மையிலுமே கொலை மாசா செஞ்சு விட்டாங்க. நம்ம கமல்ஹாசனை இந்த படத்துல எந்த அளவுக்கு முக்கியமா காமிச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் எஸ்டிஆரையும் காமிச்சிருக்காங்க. ட்ரைலர் கட்ஸை பார்க்கும்போது படத்துக்கான எதிர்பார்ப்பு எங்கேயோ எகிரி இருக்கு. ட்ரைலரை பார்த்ததுல இருந்து படத்துக்கான கதை இதுதான் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிருக்கும். நம்ம எஸ்டிஆர் சின்ன வயசா இருக்கும்போது நம்ம கமல்ஹாசனோட உயிரை காப்பாத்துறாரு. சோ அதனாலே நம்ம எஸ்டிஆர் தத்து புள்ளைய வளர்க்கறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை வருது. பாசமா இருந்த ரெண்டு பேர் எதிரியா மாறுறாங்க. அந்த பிரச்சனை என்ன, இவங்க ரெண்டு பேர் ஏன் எதிரியா மாறுறாங்க, இதுதான் இந்த தக் லைஃப் படத்துக்கான ஒன்லைனா இருக்க போது. நம்ம த்ரிஷாவை எஸ்டிஆருக்கு பேரா போடுவாங்கன்னு பார்த்தா கமல்ஹாசனோட கீப்பா வர மாதிரி இருக்கு. மத்தபடி அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமிலாம் ஒரே ஒரு ஃப்ரேம்ல மட்டும் தான் வராங்க. ஆக மொத்தத்துல இந்த ட்ரெய்லர் அதிரடி சரவடியா இருக்கு. படத்துக்கான எதிர்பார்ப்பு இப்ப பயங்கரமா எகிரி இருக்கு. இன்னும் few days மட்டும் தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த தக் லைஃப் படத்துல யாரை பார்க்க வெயிட் பண்றீங்க? கமல்ஹாசன் ரெட் கலர் ஆட்டவர் கமெண்ட் பண்ணிருங்க. எஸ்டிஆர்னா ஒயிட் கலர் ஆட்டவர் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.